இப்படி கொட்டுற மலையில் ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. குக்கரில் ஒரு குழிக்கரண்டி நெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அது கூட பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு மெயினான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வத்தல் பேஸ்ட்டு தான். 3 வத்தலை ஊற வச்சு மிக்சியில் இஞ்சி பூண்டு வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிவிட்டு கூட 2 கரண்டி தயிர், ஹாஃப் லெமன் அதையும் புழிஞ்சு விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கழுவி வச்ச சிக்கனை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ளேவருக்காக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை அதை ஆட் பண்ணி 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ கொஞ்சம் தனி மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச அரிசியும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பொருந்தி வந்தோடனே குக்கரை மூடி ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஆம்பூர் பிரியாணி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.